ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் என் குழந்தைக்கு எப்படி நான் கோதுமை ரவை கஞ்சி வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா லோ ஃப்ளேமில் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வறுபட்டதும் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 ஸ்பூன் போல் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா வறுக்கட்டும். நல்லா அது பொரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. போகிறேன்னு கிடைக்கும் நல்லா. அப்போ தான் அது ஈஸியாக வேகும். ஆனால் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். இதை ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டு அரைச்சிடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா நைஸாகிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா அது கூடயே நம்ம அந்த ரவையும் ஜீரகமும் சேர்த்துடணும்ல, அதையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா சலித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எது செஞ்சாலுமே கொஞ்சமாக தான் செய்வேன். அது சீக்கிரமாக காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒகேஷ்னலாக நீங்கள் கொடுக்கலாம். அடிக்கடி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இதை 8 மந்த்ஸ் பேபிக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நான் இது எங்கள் அக்கா சொன்னாங்க அப்படிங்கிறதால 8 மந்த்ஸ் பேபிக்கு ட்ரை பண்ணால் அவனும் நல்லா சாப்பிட்டான். இதை நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஆப்பிளை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறமா அந்த ஆப்பிள் நான் துருவி தான் சேர்த்துருந்தேன். இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மேஷர் வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம கஞ்சி கொடுக்கணும். தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வேகட்டும். ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்துட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆப்பிள் கூட ஏன் கொடுக்குறேன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு. என்னோடய பேபி இது ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்னென்னலாம் செய்கிறேனோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.